ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்மளோட இன்ஸ்டால் சேலஞ்சில் டே 27 வந்துட்டோம். சரி, சூப்பராக நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் மார்னிங் இருந்து என்னோடய ஃபேட் கட்ரிங்கை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஃபேட் கட்ரிங் என்னென்னா இஞ்சி சீரகம் பட்டை இது 3 சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்கிறது தான் என்னோடய ஃபேட் கட்ரிங்க்கு. காலையில் மார்னிங் உட்காந்து தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரிலாக்ஸ்டாக என்னோடய ஃபேட் கட்ரிங் எடுத்துக்கிட்டேன். உள்ள சியா சீட்ஸும் சேர்த்துருக்கேன். சியா சீட்ஸ் சேர்த்ததுனால நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி. சீரகம் இஞ்சி நிறைய போகிறதுனால நமக்கு ஹீட் ஆகிடும் அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு வராது. சீரகம் தண்ணி குடித்து முடிச்சுட்டு என்னோடய ஒர்க் அவுட்டையும் நான் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒர்க் அவுட் வந்து டான்ஸ் வித் தீப்தி அப்படிங்கிற சேனலில் டே வைஸாக அவங்க ஒன்று ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரு நாள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அது ஏதாவது ஒன்று பண்ணி என்னோடய ஒர்க் அவுட்டை நான் முடிச்சுக்குவேன். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை பண்ணி முடிச்சுட்டு என்னோடய கேலண்டர்லேயே இன்றைக்கி நான் நோட் பண்ணிவிட்டேன். இந்த நோட் பண்ணுறத வந்து என்னோடய செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணுறோம், என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம், எந்தெந்த நாள் ஒர்க் அவுட் பண்ணலை அப்படிங்கிறதையும் வந்து அதில் பர்ஃபெக்டாக நான் வந்து நோட் பண்ணிகிட்டே வரேன். அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து அரைச்சி நான் வந்து ஜூஸாக எடுத்துக்கிட்டேன். பொதுவாக வந்து எனக்கு பேரிச்சம்பழம் வந்து சாப்பிட எனக்கு பிடிக்காது, அது போய் ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக பிடிக்காததுனால நான் வந்து டேட்ஸை எடுக்கவே மாட்டேன். ஆனால் வந்து டேட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து அரைச்சி குடிச்சிடுவேன். 5 பாதாம், ஒரு 10 உலர் திராட்சை, வால்நட்டு, அப்புறம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்கு வந்து பேரிச்சம்பழத்தோட ஸ்வீட்னஸ் தான், எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் அதுவே ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம சுகர் கட் டயட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் சுகர் வந்து உடம்புக்கு கொஞ்சம் நல்லது பண்ணும். அதனால் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் சுகர் தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். என்ஜாய் பண்ணி வந்து என்னோடய ஜூஸை வந்து குடித்தேன். அண்ட் வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்காக வந்து ஒரே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாட்டு கொய்யாக்காய் உள்ளே வந்து பிங்க் கலரில் இருக்குல்ல, அந்த கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் ரேராக தான் கிடைக்குது. மோஸ்ட்லி இந்த வெள்ளை கலர் கொய்யாக்காய் தான் கிடைக்குது. இந்த மாதிரி உள்ள ரெட்டாக இருக்கிற கொய்யாக்காய் கிடைக்கிறதே இல்லை. கிடச்சிச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி எடுத்துக்கிட்டால் கொஞ்சமாக ரைஸு, அப்புறம் ஒரு பீஸ் வந்து சிக்கனு, அது வந்து ஈரல் ஃப்ரை, இதுதான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ரைஸ் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவு தான் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன் ரைஸு. ஸோ இந்த ஃப்ரைலேயே வந்து ஒயிட் ரைஸ் பசஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஆனால் நான் வந்து எடுத்துக்கலாம். என் ஹஸ்பண்ட் ஒரு வாய் கொடுத்தாரு, அதுதான் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஈவினிங் போல் என்னோடய பட்டர் டீயை நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் டின்னர் வந்து நான் பெருசாக எதுவும் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் சாப்பிட்ட லஞ்சே வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இந்த டீயோடு நான் வந்து என்னோடய டே வந்து ஃபுட்டை வந்து நான் நிறுத்திக்கிட்டேன். அண்ட் நைட் வந்து எப்பவும் போல் என்னோடய ஃபேட் கட் ட்ரிங்க்கை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்னோடய நைட் க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு இந்த டே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய டே இந்த மாதிரி தான் போச்சு. இதுக்கு நடுவில் எனக்கு கடையில் நிறைய வேலைங்க இருக்கும், அதையும் நான் பார்த்துட்டு. நிறைய தண்ணி குடிங்க, தண்ணி நிறைய குடித்திங்கன்னா டீ நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.